வாங்கிட்டு கடன் அடைக்க எவ்வளோ கஷ்டப்படுவோம், இன்னொரு கடன் வாங்குவோம் இல்லையா? ஸோ கடனே வாங்காதீங்கிற மாதிரி தான் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. படம் பார்த்தேன். ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக இப்போ இருக்கிற கடன் பிரச்சனைகள், கடன் சார்ந்த ஒரு சூழ்நிலையில் எப்படியெல்லாம் அவஸ்தைப்படுறாங்க, ஒரு மிடில் கிளாஸு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடையிறாங்கன்றது கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. ஆக்டர் அனைவரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். மியூசிக்கிலேருந்து எல்லாமே ஹீரோயினிலேருந்து இது வில்லன் சார் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாத பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, காமெடியாக சூப்பராக இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக ஹீரோ சாரு ஓட அந்த வில்லன் டீமு அது ரொம்ப அழகாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம எப்படி சொல்கிறது, சரவணன் சார், சரவணன் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் ரொம்ப அழகாக காமெடி பண்ணியிருக்காரு. மாமா கேரக்டர் எல்லாமே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹீரோயின் ஆக்டர் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப இயற்கையாக சூப்பராக இருக்குது. இல்லை, இங்கே கடன் எப்படிலாம் இங்கே பேங்க்கில் சார்ந்த இது, இப்போ கிரெடிட் கார்டு விஷயங்கள், இப்போ கடனில் நம்ம ஒரு தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணால் அந்த கடன் வளர்ச்சி கடன் வாங்கிட்டு அந்த கடனை எப்படிலாம் சூழ்நிலை உருவாகுது இல்லையா, இந்த கடனை வந்து கிரெடிட் கார்டுலேருந்து ஐசிஐசி பேங்க்லேருந்து பேங்க்குகள் நிறைய கடன் வாங்கிட்டா இன்னும் ப்ரெஷர் ஆகும், தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்தமாரி இம்ப்ரமேஷன் பக்காவாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். வணக்கம். எங்கே இருக்கிறேன்னா காசி தேட்ரு. சிறகடிக்க ஆசை மனோஜ் கதை நாயகனாக நடித்த வசூல் மன்னன் இன்றைக்கி நான் பார்க்க வந்திருக்கிறேன். அவன் உண்மையிலே வசூல் மன்னன் தான். ஏன்னா சீரியலில் ஏற்கனவே விஜய் அவார்ட்ஸ் வாங்கினவர், இப்போ படம் நடிச்சிருக்காரு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு. எப்படின்னு பார்த்தா அவர் நடிப்பை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. ஹீரோவாக அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நடித்த ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வேளாமூர்த்தி, சில கேரக்டர்கள்லாம் எல்லாருமே நடித்த கதாபாத்திரம்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போன படம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இறங்கிருச்சு. ஸ்கிரிப்ட் சைடு கொஞ்சம் மந்தமாக இருக்குது. மற்றபடி ஆர்டிஸ்டுகள் நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே. சின்ன பட்ஜெட் படம், ₹1 எடுத்திருப்பாங்க. ஓகே, நடிகர்களை பற்றி குறை சொல்லவே முடியாது. ஹீரோயின்லாம் ஓகே. அப்புறம் குட்டி புலி சரவண சக்தி அந்த கேரக்டர்லாம் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்குங்கிறது என்னோட கருத்து. மெசேஜ் என்ன, அதான் தலைவா கதைன்னு பார்த்தீங்கன்னா அர்த்த பழசான கதை தான். ஏன்னா நான் பாட்டுக்கு ஆஹா ஓஹான்னு சொன்னான்னு வச்சுக்கங்களேன், அப்போ நீங்கள் வந்து நாளைக்கு இதை வந்து நீங்கள் எப்போ ஜெம் டிவி வந்து எனக்கு நான் எல்லாம் இன்டர்வியூ கொடுத்த டிவி அண்ணன் சொன்னால் வாயை திறந்தால் போய் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி டிவியில் பாருங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி யூடியூப்பில் பாருங்கள். ஓகே, நடித்த நடிகர்களை குறை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் அறத பழசான கதை தான். கதையிலையோ ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் காலமே மாறி போச்சு இல்லை, என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் ஹரிஷ்குமார் பேசுகிறேன். சிறடி ஆசையில் போலீஸ் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கோஸ்டார் ஸ்ரீதேவா வந்து இல்லை ஹீரோ பண்ணியிருக்காரு. வசூல் மன்னன் படத்துக்கு இப்போ வந்திருக்கோம். ஸோ ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். அவர் வந்து சின்ன திரையிலேருந்து பார்த்துட்டு இப்போ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சீரியலோட இன்னும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2-3 மடங்கு நல்லா பண்ணியிருக்காரு. இதில் த்ரூ அவுட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்கும்போது ஹீரோயின் கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. விஷயம் சொல்லணும், வளர்ந்து வர்ற ஹீரோவில் அதிக படம் கைவசம் வச்சிருக்கிறது யாருன்னா ஸ்ரீதேவா. பழைய விஜயகாந்த் படம், சத்யராஜ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும், அவங்க அவுட்டோரில் இருப்பாங்க, பொள்ளாச்சி கோயில். ஆமாம், அந்த மாதிரி ஆகிட்டாங்க. படத்தோட ஹீரோ தானே வழங்கமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. எவ்வளோ பெரிய ஹீரோ வேணா தியேட்டரில் வந்து இப்படியெல்லாம் காட்டணும் இல்லை, வரல பாருங்க. அவர் அவுட்டோர், கண்டிப்பாக அவர் அவுட்டோர் ஷூட்டில் இருக்குது, இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன தெரியும், அவர் பிஸியாக இருக்காரு. நான் எனக்குமே தெரியாது அவர் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தா அவர் வேறு ஷூட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். பட் அவர் சப்போர்ட் பண்ண தான் எல்லோரும் வந்திருக்கோம். ஒரு ஃபேமிலி என்டர்டைனிங் மூவி தான், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சில இடத்துல லேக் இருக்குது. பட் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ படம்னு வந்தால் சில இடத்துல கொஞ்சம் தொய்வு தான் செய்யும். பட் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான், நல்ல படம், கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். என்னோட ப்ராப்ளம்ஸ் இதுதான், நல்லா இருக்கு. ஃபேமிலி எல்லாருமே போய் பார்க்கலாம். அண்டு சீரியலை விட மூவியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவருக்கு. அது ரியல் தான். ஒரு மென்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது காட்டுறது தான் அது எல்லாமே. இல்லை, ரெண்டுமே மிக்சட் தான். காமெடியும் நல்லா இருக்குது. அதில் மோஸ்ட்லி சீரியஸாகவும் போகாமல் ஓரளவுக்கு காமெடியாகவும் இருக்குது. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது.
இல்லை எனக்கு எதுவும் அப்படி தெரியல. சீரியஸாக எல்லாரும் போய் ஃபேமிலியாக பாருங்கள். அண்ட் மோஸ்ட்லி இங்கே இருக்க சிஸ்டர் இருக்க பிரதருக்கு எல்லாருக்குமே இந்த படம் இதுவாக இருக்கும். வசூல் மன்னன் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். வசூல் மன்னன் படம் நல்லா இருக்குது. ஒரு சராசரி ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்துட்டு நம்ம எல்லார் வாழ்க்கையும் நடக்கிறது தான். கடன் வாங்கிட்டு கடன் அடைக்க எவ்வளோ கஷ்டப்படுவோம். இன்னொரு கடன் வாங்குவோம் இல்லையா? ஸோ கடனே வாங்காதீங்கிற மாதிரி தான் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நிறைய ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய லவ் சம்மந்தப்பட்ட லவ்வில் எவ்வளோ பிரச்சனை வருது அதையும் காமிச்சிருக்காங்க. ஸோ படம் நல்லா இருக்குது. சாரி, ஹீரோ வந்துட்டு ஸ்ரீதேவ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன திரையில் ஆல்ரெடி நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பர்சன் தான். பண்ணிட்டு இருக்காங்க சிறகடிக்க ஆசை அப்படின்னு ஒரு சீரியலில். ஸோ அதில் பண்ணுற அதே கேரக்டர் தான் எனக்கு இதுலையும் ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, பார்க்கலாம்.